1888ஆம் ஆண்டு லண்டன் நகரம். இரவு நேரம். மேகம் மூட்டம் மண்டிய தெருக்களில் ஒரு நிழல் நகர்கிறது. வருகிறான், தாக்குகிறான், மறைகிறான். யாருக்கும் தெரியாது. காலை வெளிச்சத்தில் கண்டுபிடிப்பது ஒரு கொலை செய்யப்பட்ட உடல் மட்டுமே. இந்த கொலையாளி யார்? இன்று வரை யாருக்கும் தெரியாத இவனே ஜாக் த ரிப்பர். 1888ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள வைட்சேப்பல் என்ற பகுதி. இது லண்டனின் மிகவும் ஏழ்மையான பகுதி. 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் மூடிய சந்துகளில் இருளில் வாழ்ந்தனர். குற்றங்கள் நிறைந்த இந்த தெருக்களில் ஒரு புதிய அச்சம் பிறந்தது. இருளும் பனியும் போர்த்திய அந்த சந்தில் காலம் ஒரு கணத்தில் உறைந்து நின்றது. 1888 ஆகஸ்ட் 31 அதிகாலை 3:40 மேரி ஆன் நிக்கோல்ஸின் உடல் கண்டெடுக்கப்பட்டபோது அது ஒரு சாதாரண கொலையாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் லண்டன் மாநகரையே உலுக்கப் போகும் ஒரு தொடர் மரணங்களின் முதல் அத்தியாயம் அதுதான் என்று யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அடுத்த சில வாரங்களில் ஆனி சாப்மன், எலிசபெத் ஸ்ட்ரைட், கேத்தரின் எட்டோவ்ஸ் ஒவ்வொருவராய் கொல்லப்பட்டனர். செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரே இரவில் 2 பேர் கொல்லப்பட்டனர். போலீஸ் திக்கு முக்காடியது. மக்கள் பயத்தில் உறைந்தனர். லண்டன் நகரமே நடுங்கியது. போலீசார் தெரு தெருவாக தேடினர். ஆனால் கொலையாளி புகை போல் மறைந்து விட்டான். எந்த சாட்சியும் இல்லை, எந்த தடயமும் இல்லை. லண்டன் நகரில் பயம் பரவியது. இந்த நேரத்தில் போலீசுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, நான் தான் கொலை செய்தேன், என்னை பிடிக்க முடியாது, என் பெயர் ஜாக் த ரிப்பர். அன்றிலிருந்து உலகம் இவனை ஜாக் த ரிப்பர் என்று அழைத்தது. ஆனால் இந்த கடிதம் உண்மையானதா இல்லை போலியானதா என இன்று வரை தெரியாது. செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு ஒரே மணி நேரத்தில் 2 இடங்களில் 2 கொலைகள். இது எப்படி சாத்தியம்? கொலையாளி மனிதனா இல்லை வேறு ஏதாவதா? யாருக்கும் விளங்கவில்லை. பல சந்தேக நபர்கள் இருந்தனர். மாண்டேக் ட்ரூட் ஒரு வழக்கறிஞர். கொலைகள் நின்ற சமயத்தில் மர்மமாக மறைந்தார். ஆரோன் கோஸ்மின்ஸ்கி வைட்சேப்பல்லிலேயே வாழ்ந்தவர். பின்னர் மனநல மருத்துவமனையில் அடைக்கப்பட்டார். மைக்கேல் ஓஸ்ட்ரோ ஒரு ரஷ்ய மருத்துவர். ஆனால் யாரையும் நிரூபிக்க முடியவில்லை. ஜாக் த ரிப்பர் இன்று வரை அடையாளம் தெரியாத கொலையாளி. 130 வருடங்களுக்கும் மேலாக உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விசாரணைகள். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. யார் இந்த ஜாக் த ரிப்பர்? இந்த மிஸ்டரி என்றென்றும் மிஸ்டரியாகவே இருக்கும். உண்மை சில நேரம் கற்பனையை விட பயமாக இருக்கும். இப்படிப்பட்ட மேலும் உண்மை மிஸ்டரிகள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, ஜாக் த ரிப்பர் யாருன்னு நீங்க என்ன நினைக்கீங்க?